உலகெங்கும் வாழும் எங்களின் தமிழ் பேசும் இனிய நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் மலேசியாவில் இருந்து ஷாமினி மாரியப்பன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலி. நம் இணையதள வானொலியை பதிவிறக்கம் செய்ய விரும்பும் நேயர்கள் omshanti.in/am என்று தட்டச்சு செய்யலாம். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. ஆமாம் நேயர்களே, எப்படி அலைக்கடலுக்கு எல்லை இல்லையோ அதேபோல் அமுதமலையில் ஆனந்தத்திற்கும் எல்லையே இல்லை. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து பல சுவாரஸ்யமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் இனி ஒரு விதி செய்வோம் எனும் தலைப்பின் கீழ் தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திருமதி லட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் நேர்களே. அமுதமலை இணையதள வானொலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருடம் நாம் பல பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றோம். அந்த வரிசையில அடுத்து வருவது ரக்ஷபந்தன் எனும் பண்டிகையாகும். பண்டிகை என்றாலே ஒவ்வொன்றும் கொண்டாடப்படுவதற்கு பல காரணங்களும் அர்த்தங்களும் இருக்கு. அந்த வரிசையில இந்த புனித கங்கண நூல் அணிவிப்பு விழாவை, அதாவது இந்த ராக்கி அணிவிப்பு விழாவை ரக்ஷபந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலத்தினால் மறைந்து போன ஒரு விழான்னு கூட சொல்லலாம். மலேசியாவில் அந்த அளவுக்கு இது கொண்டாடப்படுறது கிடையாது. இருந்த பொழுதிலும் இந்த விழா வட நாடுகள்ல இன்னமும் கூட மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வராங்க. சொல்ல போனா உண்மையிலே நாம் இந்த விழாவை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா என்றே சொல்ல வேண்டும். இந்த விழாவை பாதுகாப்பு கவசம் அணிவிப்பு நாள் என்று கூட சொல்றாங்க. கயிறுக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் உள்ளது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கழுத்துல கட்டுற கயிறை நம்ம தாலி கயிறு அப்படின்னு சொல்றோம். உடல்ல நடுப்பகுதி, அதாவது இடுப்புல கட்டுற கயிறை அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்றோம். இது வேற மாநிலங்களில வெவ்வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுது. கையில மணிக்கட்டுல கட்டுற கயிறுக்கு நம்ம ராக்கின்னு சொல்றோம். இதுவும் பல பெயர்களையும் சொல்லப்படுகின்றது. பூநூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கயிறும் இருக்கிறது. இந்த பூநூல் அணிந்த பிராமணர் ஒருவர் முதல்ல பூநூல் அணிய இருக்கக்கூடிய ஒரு பிராமண சிறுவனுக்கு பாதுகாப்பு கவசமாகவும் தூய்மையோட அடையாளமாகவும் கட்டுவாங்க. அப்போ அந்த பூநூல் அணிந்த அந்த சிறுவனுடைய 3வது கண், அதாவது அறிவு கண் திறக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. தொடர்ந்து பேசலாம், வாருங்கள். இப்போ இந்த புனித கங்கண நூல் எதற்காக கட்டுறாங்க? இது எப்பொழுதிலிருந்து இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டது? இதனுடைய காரணம் என்ன? இதனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சகோதரி ஒரு சகோதரனுக்கு மணிக்கட்டுல இந்த புனித கயிற்றினை கட்டுறாங்க. அவருக்கு இனிப்பு கொடுத்து நெத்தியில திலகம் இடுறாங்க. இதற்கு பதிலா அந்த சகோதரன் பணம் கொடுப்பாரு. இந்த புனித கயிற்றினை கட்டியதும் அந்த சகோதரன் அந்த சகோதரிக்கு பாதுகாப்பு அளிக்கிறாரு. இந்த ரக்ஷபந்தன் விழா இந்த பௌதீகமான பாதுகாப்பை மட்டும் குறிக்கிறதா? பாருங்க, எந்த வயது உடைய சகோதரியும் சகோதரனுக்கு இந்த கயிற்றினை கட்டுவாங்க. அதாவது இளம் வயது உடைய பெண், சிறு வயது உடைய ஒரு சகோதரருக்கு கட்டுறாங்க. அப்படி இருக்க ஒரு சிறு வயதுல இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் எப்படி இந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அப்படி உண்மையிலேயே பாதுகாப்புக்காகத்தான் இந்த புனித கயிறு அணிவிக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் இதை அவங்க கூடயே இருக்கக்கூடிய அப்பாவுக்கோ அல்லது மாமாவுக்கோ இந்த கயிறு அணிவிக்கப்படுறதில்ல? உண்மையிலேயே எல்லா வேலையிலும் அந்த சகோதரனால பாதுகாப்பு கொடுக்கத்தான் முடியுமா? இந்த பண்டிகை அந்த காலத்துல இருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நாட்டுல உள்ள அனைத்து மக்களையும் பொதுவா
பெண்களை திருடர்கிட்ட இருந்தும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றுவது ஒரு அரசனோட கடமை இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் ஒரு சகோதரியோட பாதுகாப்புக்காக ஒரு சகோதரனுக்கு இந்த மணிக்கட்டுல இந்த கயிறை கட்டுறாங்க? அந்த காலத்துல பெண்களுக்கு யாராலும் ஆபத்து நேர்ந்தால் அந்த அரசரால் தண்டிக்கப்படுவாரு. இது நமக்கு தெளிவாக என்ன காட்டுறது என்றால், இந்த ரக்ஷபந்தன் பௌதீக பாதுகாப்புக்கு மட்டும் இல்லாம வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் கொண்டாடப்படுது. இந்த விழா உருவாகுவதற்கு நம்மளுடைய புராண கதைகள் பல இருக்கிறது. வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த ரக்ஷபந்தன் விழா உருவாகுவதற்கு பல புராண கதைகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்திராணி தன்னுடைய கணவரான இந்திரனுக்கு கங்கண கயிற்று கட்டிய கதை. ரக்ஷபந்தன் பண்டிகையின் தோற்றத்துடன் தொடர்பு உடைய ஒரு புராண கதை இது. பண்டைய காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நடந்தது. அந்த போர் பல வருடங்களாக நீடித்தது. ஆனா தேவர்கள் அசுரர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. அசுரர்களுடைய அரசன் மிகவும் வலிமை பெற்று தேவர்களை தோற்கடித்து 3 உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான். இந்திரன், அதாவது தேவர்களின் தலைவன், அவரு இந்த நிலைமையால் ரொம்பவும் கவலைப்பட்டாரு. அப்போ இந்திரன் தன்னுடைய குருவான பிரகாஸ்பதியிடம் ஆலோசனை கேட்டாரு. பிரகாஸ்பதியும் தேவர்களுக்கு வெற்றி கிடைக்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறாரு. அதாவது சிரவண பௌர்ணமி அன்று மந்திர சக்தியால் பெற்ற ஒரு புனித கயிற்றை இந்திரனின் கையில் கட்ட வேண்டும் என்று கூறினாரு. இந்த கயிறு ரக்ஷசூத்திரம், அதாவது பாதுகாப்பு கயிறு அப்படின்னு அழைக்கப்படுது. ரக்ஷபதியின் ஆலோசனைப்படி இந்திரனின் மனைவி இந்திராணியும், அதாவது சசி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க, சிரவண பௌர்ணமி அன்று பூஜைகள் செய்து மந்திரங்களால் சக்தி ஏற்றப்பட்ட அந்த புனித ரக்ஷ கயிற்றினை இந்திரனின் வலது கையில கட்டினாங்க. இந்திராணி இந்த கயிறை கட்டியதன் நோக்கம் இந்திரன் போரில் வெற்றி பெற்று பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்பதற்கே ஆகும். இந்த ரக்ஷசூத்திரனின் சக்தியால் இந்திரன் தேவர்களுடன் இணைந்து அசுரர்களை வீழ்த்தி இழந்த தனது ராஜ்யத்தையும் பெருமையையும் இட்டார். இந்த வெற்றியானது அந்த புனித கயிற்றின் சக்தி மற்றும் இந்திராணியின் அன்பின் வெளிப்பாடாக கருதப்பட்டது. இந்த நிகழ்வுதான் ரக்ஷபந்தன் பண்டிகையின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. மற்றும் ஒரு கதை என்னவென்றால், யமதர்மனும் யமுனாவும் அண்ணன் தங்கையாக போற்றப்படும் கதை. யமதர்மன் தனது பணிக்காக எப்பொழுதும் பிஸியாகவே இருந்தார். தன் தங்கை யமுனாவை சந்திக்க அவருக்கு நேரமே கிடைக்கவில்லை. யமுனா தன் அண்ணனை சந்திக்க ஆவலாக இருந்தாலும் அண்ணனின் பணியை உணர்ந்து காத்திருந்தாள். பல ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் யமுனா தனது அண்ணன் யமதர்மனை சந்திக்க விரும்பி கங்கை நதியை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தாள். கங்கை யமதர்மரிடம் யமுனாவின் ஆசையை சொல்ல யமன் தனது தங்கையை சந்திக்க சம்மதித்தார். யமதர்மன் ஒரு சுப நாளில் தன் தங்கை யமுனாவின் வீட்டிற்கு சென்றார். யமதர்மன் வருகையை கண்ட யமுனா அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். தன் அண்ணனை அன்புடன் வரவேற்று அவருக்கு பலவிதமான உணவுகளையும் சமைத்து பரிமாறினாள். பின்னர் அண்ணன் நெற்றியில திலகையிட்டு அவரது கையில் ராக்கியை கட்டினாள். யமுனாவின் அந்த அன்பிலும் விருந்தோம்பலிலும் யமதர்மன் மிகவும் மனம் மகிழ்ந்தார். தன் தங்கையிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு யமுனா, அண்ணா, நீ ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் என்னை சந்திக்க வேண்டும். மேலும் இந்த நாளில் எந்த சகோதரன்
தன் சகோதரியின் வீட்டுக்கு வந்து அவளின் கைகளால் உணவு உண்டு ராக்கிய கட்டி கொள்கின்றாரோ அவருக்கு நீண்ட ஆயுளும் மரண பயமும் இல்லாமலும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். யமுனாவின் அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க அவளுக்கு அளவில்லாத வரத்தை அளித்தார் யமதர்மர். இந்த கதைதான் ரக்ஷபந்தன், அதாவது சகோதரிகள் தங்கள் சகோதரருக்கு ராக்கி கட்டும் விழா மற்றும் குறிப்பாக வட இந்தியாவில் கொண்டாடப்படும் பாய் தூஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது சகோதரிகள் தங்கள் சகோதரர்களுக்கு திலகமிட்டு உணவு பரிமாறும் விழா பண்டிகைகளின் முக்கியத்துவத்தை இது உணர்த்துகின்றது. இது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான பாசம், பாதுகாப்பு மற்றும் நல்லிணக்கத்தின் பிணைப்பை குறிக்கின்றது இந்த கதை. இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு மேலும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கதை மகாபாரதத்திலும் இருக்கின்றது. திரௌபதி கிருஷ்ணரின் மணிக்கட்டில் கட்டுப்போட்ட கதை. இது ரக்ஷபந்தன் பண்டிகையின் முக்கியத்துவத்தையும் சகோதர பந்தத்தின் ஆழத்தையும் விளக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு சமயம் கிருஷ்ணர் சிசுபாலனுடன் போர் புரிந்தார். அந்த போரின் பொழுது கிருஷ்ணர் தனது சுயதர்ஷன சக்கரத்தை பயன்படுத்தினார். அவர் சக்கரத்தினால் சிசுபாலனின் தலையை வெட்டிய பொழுது கிருஷ்ணரின் விரலில் இருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. அங்கிருந்த அனைவரும் பதறி போனார்கள். அப்போது அருகில இருந்த திரௌபதி ஒரு கணமும் யோசிக்காமல் தனது புடவையின் ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணரின் காயப்பட்ட விரலில் கட்டினார். இந்த செயல் கிருஷ்ணரை மிகவும் நெகிழ வைத்தது. திரௌபதியின் இந்த அன்பும் அக்கறையும் கிருஷ்ணரின் மனதில் ரொம்ப ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்தியது. அப்பொழுது கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து, திரௌபதி, நீ எனக்கு காயத்திற்கு கட்டு போட்டு என்னை ரட்சித்தாய். இந்த செயலுக்காக நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். நீ எந்த சூழ்நிலையில் ஆபத்தில் இருந்தாலும் நான் உன்னை காப்பேன் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வுதான் ரக்ஷபந்தன் பண்டிகையின் தோற்றமாக கருதப்படுகிறது. சகோதரிகள் தங்கள் சகோதரர்களின் மணிக்கட்டில் ராக்கி கயிறு கட்டி அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழவும் தங்களை காக்கவும் பிரார்த்திக்கும் வழக்கம் இந்த நிகழ்வின் அடிப்படையில் உருவானது. கிருஷ்ணரும் திரௌபதியும் சகோதர சகோதரியாக இல்லாவிட்டாலும் அவர்களின் பந்தம் ஒரு சகோதர பந்தம் ஆழமானதாகவும் தெய்வீகமானதாகவும் போற்றப்படுகிறது. திரௌபதியின் மானபங்கத்தின் பொழுது கிருஷ்ணர் அவளது மானத்தை காத்து இந்த ரக்ஷபந்தன் சத்தியத்தின்படியே என பலரும் நம்புகிறார்கள். இந்த கதை அன்பு, பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. இப்பொழுது இதனுடைய உண்மையான விளக்கத்துக்கு வருவோமே. இந்த புனித விழாவுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. அதாவது பண்புகளை அருளும் விழா, விகாரம் எனும் விஷத்தை அகற்றக்கூடிய விழா அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலே நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்கள், அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, ஆணவம், இதை அகற்றி மனித ஆத்மாக்கள் தூய்மையாக ஆக்குகிறது இந்த விழா. உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம், பொருளாதாரம், சமூக உறவுகள் எல்லாமே நமக்கு புதிய சவால்களையும் பல சிக்கல்களையும் கொண்டு வருதுன்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில நாம எப்படி இந்த 5 விகாரங்களுக்கு அடிமையாகி இருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல பற்று. இன்றைய உலகில பற்று ஒரு புதிய வடிவம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமூக ஊடகங்கள் சொல்லும் பொழுது நமது சுய மதிப்பு, நமது சமூக ஊடகங்களில் வரும் லைக்குகள், கமெண்ட்டுகள் மற்றும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், அதாவது பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நமது சுயத்தை நாம் பிறரின் அங்கீகாரத்திற்காக அடகு வைக்கிறோம். இது ஒரு வகையான பற்று. தொடர்ந்து பொருள் மீது ஏற்படக்கூடிய பற்றுன்னு எடுத்துக்கிட்டா விளம்பரங்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல், அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
நமது மனதை ஒரு பொழுதும் திருப்தி அடைய விடாமல் புதிய பொருட்களை வாங்குவதற்கான அந்த ஆசையை தூண்டுகிறது. இது இல்லாவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் என்ற ஒரு எண்ணம், ஒரு பொருள் மீதான பற்றாக அது மாறுகிறது. உறவுகளில் ஏற்படக்கூடிய பற்றுன்னு பார்க்கும் பொழுது, உறவுகளும் இன்று பற்றால் நிறைந்திருக்கின்றன. ஒருவருக்கு ஒருவர் சுதந்திரம் கொடுப்பதற்கு பதிலாக நாம் எதிர்பார்ப்புகளையும் உரிமைகளையும் திணிப்பதன் மூலமாக அந்த உறவை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றோம். இது உண்மையான அன்புக்கு பதிலாக பற்றின் வெளிப்பாடாக மாறியது. இரண்டாவதாக அகங்காரம். அகங்காரமும் இன்று இந்த நவீன வடிவம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சாதனங்களுக்கான அங்கீகாரம், அதாவது பள்ளியில, கல்லூரியில, வேலை இடத்துல என்று எல்லா இடங்களிலும் நமது சாதனைகள், பதவி, பட்டம் ஆகியவற்றின் மூலமே நம்மை அடையாளம் காண்கின்றோம். இது ஒரு வகையான அகங்காரத்தை உருவாக்குகிறது. நாம இந்த பதவியில் இல்லாத பொழுது நமது அகங்காரம் நம்முடன் ஒட்டி கொண்டிருக்கும். சமூக ஊடகங்களில் அகங்காரத்தையும் பார்க்கலாம். நமது புகைப்படங்கள், பதிவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமூக ஊடகங்களில் காட்சிப்படுத்துவதன் மூலமாக மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இது நான் உயர்ந்தவன் என்ற அகங்காரத்தை அதிகரிக்கிறது. இல்லனா நான் தாழ்ந்தவன் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகின்றது. அடுத்ததாக தகவல் அகங்காரங்கள், அதாவது இன்ஃபர்மேஷன் ஈகோன்னு சொல்லுவாங்க. நாம் எவ்வளவு தகவல்களை வைத்திருக்கிறோம் அல்லது எவ்வளவு நவீன கருத்துக்களை சொல்கிறோம் என்பதை வைத்து நம்மை நாம் பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம். இது நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படின்ற ஒரு அகங்காரத்தை உருவாக்குகிறது. அடுத்ததாக பேராசை. இன்றைய உலகில் பேராசையும் பெருகி உள்ளது. பணம் மற்றும் செல்வத்தின் மீதான பேராசை, எந்த விதமான திருப்தியும் இல்லாமல் எப்பொழுதும் இன்னும் பணம், அதிகம் சொத்து, பெரிய வீடு என்று விரும்புவது, இது நம்மை நிம்மதி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்க வைக்கின்றது. தகவல் பேராசை. இன்டர்நெட் மற்றும் சமூக ஊடகங்களில் இருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை. இது நம்ம மூளையை அதிக தகவல்களால் நிரப்பி குழப்பத்தை உண்டாக்குகிறது. அடுத்து பழக்கங்களின் மீதான பேராசை, அதாவது ஸ்மார்ட் போன்கள், வீடியோ கேம்கள், நெட்ஃப்ளிக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் போன்ற பழக்கங்கள் ஒரு வகையான பேராசைதான். ஒரு முறை ஆரம்பித்த உடனே தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை நம் கட்டுப்பாட்டை மீறி நம்மை அடிமையாக்கி விடுகிறது. அடுத்த விகாரம் கோபம். இன்றைய வாழ்வில் கோபம் பல வழிகளில் வெளிப்படுகின்றது. வேலை அழுத்தம் காரணமாக, போக்குவரத்து நெரிசல், குடும்ப பொறுப்புகள் என பல காரணங்களால் மனம் அழுத்தம் அதிகரித்து சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வருகின்றது. அதோடு சேர்த்து இப்பொழுது சமூக ஊடகங்களிலும் கோபம் வருகின்றது. அதாவது ஆன்லைனில் யாராவது நமது எதிர்மறையாக கருத்து தெரிவித்தால் உடனே கோபப்படுகிறோம். இது நம் கோபத்தை கட்டுப்படுத்த விடாமல் பிறரிடமும் பரப்புகிறது. தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளால் ஏற்படும் கோபம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத பொழுது கோபம் ஏற்படுகின்றது. இது பெரும்பாலும் பிறருடன் உள்ள உறவுகளை பாதிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. இறுதியாக வெறுப்பு. இன்றைய உலகில் வெறுப்பு குறிப்பாக சமூகத்தில் பரவலாக உள்ளது. மற்றவர்கள் மீதான வெறுப்பு, நமக்கு பிடிக்காதவர்கள் அல்லது நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு இல்லாதவர்கள், அவங்க மேல நாம் வெறுப்பு உணர்வை வளர்த்துக் கொள்கின்றோம். சுயத்தின் மீது வெறுப்பு, நமது தவறுகளுக்காக நம்மையே நாம் வெறுப்பது. இது தாழ்வு மனப்பான்மைக்கும் மன அழுத்தத்திற்கும் வழிவகுக்கிறது. இப்படித்தான் இன்றைய வாழ்க்கை முறையில் இந்த 5 விகாரங்களும் நம்மை அறியாமலேயே நவீன வடிவில் நம் வாழ்க்கையில்
ஆழமாக வேரூன்றிவிட்டன. இந்த 5 விகாரங்களையும் ஒரே இரவில் கைவிடுவது எளிதல்ல. ஆனால் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமாக அவற்றை கட்டுப்படுத்த முடியும். முதலில் நாம் நம்மளுடைய மனதை கவனிக்க வேண்டும். அதற்கான சில வழிகளும் இருக்கின்றன. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தியானத்தின் மூலமாக நம்மளுடைய மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் இந்த தியானம் செய்யறதன் மூலமாக நம்மளுடைய மனதை நம்மால் கட்டுப்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை உணர்ந்து அவற்றை கட்டுப்படுத்த பழகலாம். அதை தவிர்த்து மேலும் இறை வழிபாட்டில் நம்மளுடைய மனதை லயிக்க வைக்கலாம். பக்தி பாடல்களை பாடுவது, ஆன்மீக கதைகளை கேட்பது, இது போன்றவற்றின் மூலமாக நம்மளுடைய மனதை நம்மால் அமைதிப்படுத்தவும் முடியும். மேலும் நம் மனதை சாந்தப்படுத்துவதற்கு சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கலாம். சைவ உணவு உண்பது, மது மற்றும் போதைப் பொருட்களை தவிர்ப்பது மனதின் தூய்மைக்கு உதவுகிறது. தொடர்ந்து சுய கட்டுப்பாடு. எப்பெல்லாம் எனக்கு கோபம் வருகிறதோ அமைதியாக ஒரு நிமிடம் சிந்திப்பது, ஆசைகள் ஏற்படும் பொழுது அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பது போன்ற சுய கட்டுப்பாடுகள் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து புண்ணிய செயல்களை செய்யலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வது, தன்னலமற்ற சேவைகளில் ஈடுபடுவது, இதன் மூலமாக நம்மளுடைய அகங்காரத்தையும் பேராசையையும் நிச்சயமாக குறைக்க முடியும். நம் வாழ்வில் முக்கியமான ஒரு பந்தத்தை சொல்லும் நாள் இந்த ரக்ஷபந்தன். இது ஒரு திருநாள் மட்டுமல்ல, உணர்வுகளால் நெருங்கிய உறவுகளுக்கு இடையிலான நம்பிக்கையின், பாதுகாப்பின், அன்பின் சின்னம். பெரும்பாலும் சகோதரி தன் சகோதரனுக்கு ராக்கியை கட்டி அவனிடம் பாதுகாப்பை வேண்டிக் கொள்கிறாள். ஆனால் இதை போல நம்மை சுற்றியுள்ள அனைவருடனும் ஒருவரை ஒருவர் கண்ணியத்துடனும் அன்புடன் பார்ப்பதே உண்மையான ரக்ஷபந்தன். ரக்ஷபந்தன் என்பது வெறும் ஒரு பூணம் அல்ல, அது ஒரு பாரம்பரியத்தின் உன்னதமான உணர்வுகள் கொண்ட ஒரு விழா. இது சகோதர சகோதரிகளுக்கிடையே உள்ள பாசத்தை வெளிப்படுத்தும் நாள். ஒருவரை ஒருவர் நினைவுபடுத்திக் கொள்வது, பாதுகாப்பு அளிப்பது, பாசத்துடன் வாழ்வது என ஒரு இனிய உறவு. இந்த உறவு உடலில் இல்லை என்றாலும் மனதில் உணர்வாக இருக்கிறது. சிலருக்கு சகோதரி இல்லாமல் இருந்தாலும் ஒரு தோழி, ஒரு சக பணியாளர், ஒரு மாணவி, ஒரு அன்னை போன்ற பலரிடமிருந்தும் நாம் அந்த பாசத்தை காணலாம். இது அனைவருக்கும் இருக்கும் மனிதநேய பாசமாகும். எப்படி ஒரு சகோதரி ஒரு சகோதரிடம் இருந்து பாதுகாப்பை எதிர்பார்க்கிறாரோ, அதே போல நாமும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பாதுகாப்பும் வழிகாட்டல்களும் தேவைப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. இந்த கயிற்றை கட்டுவதற்கு முன்னாடி நெற்றியில திலகமிடப்படுகின்றது. முக்கியமா சந்தனம் இடுவாங்க. இது ஏன் நம்மளுடைய நெற்றியின் நடுல இடப்படுகின்றது? அது ஆத்மாவின் அடையாளமாக இரு புருவங்களுக்கு மத்தியில இடப்படுகின்றது. ஆத்மா இந்த சந்தனத்தை போல குளுமையாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருக்க வேண்டும். அதாவது தூய்மையாகவும் விகாரம் அற்றதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றதே இது குறிக்கிறது. இன்றைய காலகட்டத்துல நாம எல்லோரும் எல்லா விதமான விகாரங்களுக்கும் துக்கங்களுக்கும் ஆளாகி இருக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை. நம்ம எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பு கொடுக்க ஒரே ஒருவரால் மட்டுமே முடியும். அது கடவுளால் மட்டுமே முடியும். நாம் அனைவரும் ஆத்மாக்கள், அவர் ஒருவரின் குழந்தைகளாகும். அழகான ஒரு பழைய பாடல் ஒன்று உள்ளது. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. எவ்வளவு அழகான அர்த்தம் உள்ள பாடல் இது. இந்த பாடல் வரியின்படி நாம எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். இப்போ நாம கட்ட வேண்டிய இந்த ராக்கியானது தூய்மையான உறவு முறையின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாம என்னுடைய எண்ணம், சொல், செயல் தூய்மையாக இருக்க வேண்டும்.
இதுவே இதனுடைய உண்மையான அர்த்தமாகும். இப்பொழுது நாம் இறைவனுடன் ஒரு ரக்ஷபந்தன் கட்டி கொள்கின்றோம். அதாவது நம்மை சுற்றி உள்ள இந்த உலக இழிவுகளிலிருந்தும் மன அழுத்தங்களிலிருந்தும் பாவ பழக்கங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்ற ஒரு கடவுளுடனான உறவு இப்பொழுது தேவைப்படுகிறது. அந்த உறவை நாம் ராக்கி கட்டுதல் என்ற சின்னத்தின் மூலமாக உணரலாம். இந்த ரக்ஷபந்தன் வழியாக நாம் சொல்வது, ஓ இறைவா, நீ என் ரட்சகனாக இருந்து என் வாழ்வின் பாதையை ஒளியுடன் நிரப்ப வேண்டும் என்பதே ஆகும். இந்த ரக்ஷபந்தனை ஒரு சமூக உருமாற்றமாக நாம் பயன்படுத்த முடியும். நாம் அனைவரும் ஆத்மாக்கள். உடல்கள் வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரு உன்னதமான சகோதரத்துவத்தின் பகுதியே. இந்த காலத்தில் மனிதர்கள் அதிகமாக வேறுபாடுகளை காண்கிறார்கள். அதாவது ஜாதி, மதம், நாடு, சமூக பிரிவுகள். ஆனால் ரக்ஷபந்தன் இதற்கு எதிரானது. இது நம்மை ஒன்று சேர்க்கும் ஒரு பந்தம். நாம் ஒருவரை ஒருவர் சகோதரன் சகோதரியாக பார்க்கிறோம் என்றால் அங்கே குற்றங்கள் குறையும், வன்முறைகள் குறையும், மனக்கவலைகள் குறையும், உலக அமைதி நிலை பெறும். இந்த உலகத்தில் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்று உணர்ந்தால் நம்முள் ஏற்படும் பாசமும் பரிவு மிகுந்த சகோதரத்துவமும் உண்மையான மனிதத்துவத்தையும் உருவாக்கும். இந்த நவீன உலகில் இந்த விழாவின் பொருள் மாற்றமடைய வேண்டாம். இன்றைய இளைஞர்கள், குழந்தைகள் பெரும்பாலானோர் இந்த விழாவின் ஆன்மீக அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிகளில் சக மாணவர்களிடம் ஒழுக்கம், பரிவு, அன்பு, குடும்பத்தில் பெண்களின் பாதுகாப்பும் மதிப்பும், சமூகத்தில் அனைவரையும் சமமாக காணும் நோக்கம், ஆன்மீகத்தில் இறைவனுடன் நெருங்கிய உறவு, இவை அனைத்தும் இந்த ரக்ஷபந்தன் எனும் விழாவின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது என்பதே உண்மையாகும். விழாக்கள் சிறப்பு தரும். ஆனால் விழாவின் அர்த்தத்தை உணர்ந்தால்தான் அதன் உண்மையான சக்தியை நாம் பெற முடியும். ரக்ஷபந்தன் என்பது ஒரு பாசத்திற்கான அழகு. இது கடவுளுடன் உள்ள ஆன்மீக உறவுக்கு ஒரு முன்னோடி. இது உலக சகோதரத்துவத்தின் ஆதாரக்குரல். அழகு பாசத்தில் உண்மையான ஆனந்தம் இருக்கிறது. அன்புடன் கட்டும் ஒரு ராக்கி ஒரு உயிருக்கு ஓர் உறுதியும் நம்பிக்கையும் தருகின்றது. சமீப காலம் வரையிலும் ஒரு சிலராலேயே அனுசரிக்கப்பட்டு வந்த இந்த பண்டிகை இப்பொழுது பரவலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். காரணம், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரம தந்தை சிவ பரமாத்மா இந்த சங்கம யுகத்தில் திவ்ய அவதாரம் செய்த பின்னர் இந்த பண்டிகையோட உண்மையான ரகசியம் அவர் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த உண்மையானது பெரும்பாலானோருடைய சிந்தனையை தூண்டிவிடுகிறது சொல்ல வேண்டும். இதன் ரகசியம் புனிதம் மற்றும் சகோதரத்துவம் என்பதாகும். இதனுடைய விளைவு அன்பும் மகிழ்ச்சியும் என்பதாக இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. இந்த ராக்கி எனும் அணிகலன் பார்ப்பதற்கு ஒரு துண்டு கயிறு போலத்தான் இருக்கிறது. ஆனால் இது எந்த ஒரு மகத்துவ பூரண பாரம்பரியத்தை நினைவு ஊட்டுகிறது அப்படின்னு நம்ம உணரும் பொழுது உண்மையிலேயே இது ஒரு மகத்தான சக்தி மட்டும் அல்லாது மிக பெரிய புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணமாக, ஒரு மின் கம்பியில மின்சாரம் இல்லாத பொழுது அது ஒரு சாதாரண ஒயர் போலதான் இருக்கும். ஆனா அதுல மின்சாரம் செலுத்தப்படும் பொழுது பெரிய தொழிற்சாலையில உள்ள மிக பெரிய இயந்திரங்களையும் சுழற்றக்கூடிய சக்தி உடையதாக இருக்கிறது. அது போலதான் ரக்ஷபந்தன் பண்டிகையின் பொழுது அணிவிக்கப்படும் ராக்கியின் பின்னணியில உள்ள உண்மையான அன்பு மற்றும் ஞானம் என்ற இந்த இரண்டும் சேரும் பொழுது எந்த ஒரு மனிதருடைய உள்ளத்தையும் மாற்றக்கூடிய மிக பெரிய சக்தியாக அது உருவெடுக்கிறது. சகோதரியானவள் சகோதரனின் நெற்றியில் புன்முறுவல் பூத்த முகத்தோடு திலகமிட்டு கையில ராக்கி அணிவிக்கும் பொழுது அந்த உண்மையான அன்பு நிறைந்த உணர்வுபூர்வமான சகோதர உணர்வை, சகோதர உறவை
அந்த இருவர் மட்டுமல்லாது இதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற மற்றவரும் கூட மனம் நெகிழ்ந்து போறாங்க. அமைதியான வாழ்வுக்கு அன்பு நிறைந்த உறவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. எங்கு உண்மையான அன்பு இருக்குமோ அங்க அன்பான உறவு நிச்சயமாக இருக்கும். அதுக்கு மாறாக வெறுப்பு, குரோதம், பொறாமை இது இருக்கும் இடத்துல அமைதி நிச்சயமாக இருக்க முடியாது. எப்போ அன்பும் நல்ல ஆதரவும் ஒத்துழைப்பும் அக்கறையும் உதவுகின்ற மனப்பான்மையும் இருக்குமோ அப்பொழுதுதான் மனம் அமைதியையும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அனுபவம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனப்பாங்கு உடையவர்களோட இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப மிகவும் இனிமையானது தான் அப்படின்னு நம்ம மனசுல தோணும். நம்ம சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடலாம் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதைவிட மிகப்பெரிய புரட்சி வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். மனித மனங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தயார் செய்யக்கூடிய சேவையை இந்த ரக்ஷபந்தன் செய்ய முடியும். ரக்ஷபந்தன் அல்லது ராக்கி அணியும் விழாவானது ஒரு சாதாரண சடங்கோ அல்லது தற்காலிகமா கொண்டாடி மகிழக்கூடிய பண்டிகையோ கிடையாது. மாறாக மனிதர்களிடையே அன்பு, மகிழ்ச்சி நிறைந்த உறவு உருவாகி விட வேண்டும் என்ற விழிப்புணர்வு எல்லோரும் பெற வேண்டும். இந்த உயர்ந்த குறிக்கோளோடு சமுதாயத்துல எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான அந்த சகோதரத்துவ உணர்வு அன்போடு நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இதில் அனைவரோட ஒத்துழைப்பும் இன்றி அமையாதது என்பதே உண்மை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு அழிவற்ற ஆத்மாதான். அழிவற்ற பரம்பொருள் பரமாத்மாவின் அன்பான குழந்தைகள் ஆவார்கள். அதன் அடிப்படையில நாம ஒவ்வொருவரின் உறவு என்னவாக இருக்கும்? சகோதரர்கள். இந்த அடிப்படையான உண்மையை உணர்த்தும் பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் அல்ல, அந்நியரும் அல்ல, சகோதரர்கள் என்ற ஒரு உண்மை மேலோங்கும். ரக்ஷபந்தன் விழாவின் குறிக்கோள் இத்தகைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே ஆகும். அதனால இங்கு மட்டும் அல்லாது உலகெங்கிலும் உள்ள அனைவரும், அனைத்து ஆத்மாக்களும் இந்த உணர்வோடு இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். இதன் முடிவில் முட்புதார் போல ஆகிவிட்ட இந்த உலகம் மனம் வீசும் மலர் சோலையாக மாறும் என்பதில் ஐயமில்லை. நம்மளுடைய வாழ்க்கையானது எல்லா பேர்களும் நிறைந்து பேரின்பமயமாக உள்ளது என்றால் நாம ஒருமைப்பாட்டை நன்கு புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் அர்த்தமாகும். அதாவது மனம், சொல், செயல் தூய்மையுடன் கூடிய வாழ்வு, உறவிலா ஆன்மீக அன்பு, சகோதரத்துவமும் இயல்பாகவே அமர்ந்திருக்கும் வாழ்வாகும். இதனை நினைவு ஊட்டுவதுதான் இந்த ரக்ஷபந்தன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலியில் இனி ஒரு விதி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் வாருங்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. சிறுவரும் சிறுமியரும் முதியவரும் அன்பு கலந்த சகோதர உணர்வோடு இந்த விழாவை கூடி கொண்டாடி மகிழ வேண்டும். எல்லோரும் நம்மவரே என்ற ஒரு உணர்வு, ஒவ்வொருவரும் ஆத்மாதான் என்ற சத்தியத்தின் அஸ்திவாரத்தில் அடங்கி உள்ளது. இதை புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய உண்மையான இயல்புகளை, தூய்மை, தெய்வீகம் மற்றும் அன்பும் மேலோங்கும். இந்த உணர்வில் நிலைத்திருக்கும் ஒருவரிடம் ஆன்மீக அழகும் மகிழ்ச்சியும் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும் என்பதே உண்மை. இந்த அனுபவம் தான் ஒருவர் தன்னை உணர்ந்து விட்டதை காட்டுகிறது. மேலும் எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுடனான உறவும் நிலையானதாக இருக்கிறது என்பதாகும். இந்த அஸ்திவாரத்தில் வளமிக்க வாழ்க்கை எனும் பலம் வாய்ந்த கட்டடத்தை எழுப்ப முடியும். நம்மோடு பல பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்து கொண்ட திருமதி லட்சுமி அவர்களுக்கு நன்றி. அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய அமுதமலை இணையதள வானொலிக்கு நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன். இனி வரும் வாரங்களிலும் மேலும் பல சிறப்பான அங்கங்களோடு உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து உங்களை சந்திக்க உள்ளோம். எங்களுடன் இணைய மறவாதீர்கள். இதுவரை விடைபெற்றுக் கொள்வது நான் ஷாமினி மாரியப்பன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.